பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆசீர்வாதத்தின் விதை என்பதே ஒரு விசை கூட நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய சரீரத்துக்குள், உங்களுடைய சிந்தனைக்குள், உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் நிறைந்திருக்கும் என்றால் நிச்சயமாக பாருங்கள், சங்கீதம் 40:8 இவனமாக சொல்லுது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னார். இப்படி யார் சொல்லுவார்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனும் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற மனிதன். 6வது வசனம் சொல்லுகிறது, என் செவிகளை திறந்தீர். கர்த்தர் ஒரு மனிதனுடைய செவிகளை திறந்தார் என்றால் நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் கர்த்தருக்குரியது என்று சொல்லி. நீங்கள் உங்கள் அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீர் என்றால் நிச்சயமாக அவருடைய வார்த்தையின் வல்லமையானது அது உங்களுக்குள் விதைக்கப்பட்டு அந்த விதை அவர் வளர்க்க செய்வார். பிரியமானவர்களே, அவரே உங்கள் உள்ளத்திற்குள் அந்த வார்த்தைகளை வைத்து, உங்கள் இருதயத்துக்குள் வார்த்தைகளை வைத்து, உங்களுடைய செவிகளை அவர் திறந்தபடினால் அந்த வார்த்தைகள் பலன் கொடுக்கும்படி அவர் உதவி செய்வார். அந்த வார்த்தை அவரா இருக்கிறபடியால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளிருந்து கடந்து சென்று அது வெறுமனை திரும்பி வராது, அது மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய காலையில் தேவனாய் கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறார். பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்றார், உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி. நீங்கள் இன்றைக்கு உங்கள் காதுகளையும் உங்களுடைய கண்களையும் ஒப்புக் கொடுங்க. கர்த்தருக்கு பிரியமானது செய்ய அவருடைய வார்த்தை உங்களிலிருந்து வெளிப்பட்டு கடந்து சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய உள்ளத்திற்குள், உங்களுடைய இருதயத்திற்குள் நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் எழுதப்படட்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இன்றைக்கும் நீ பிரபஞ்சத்தின் அதிபதியை சாத்தான் அநேகருடைய காதுகளின் கண்களை கட்டி வைத்திருக்கிறான். இயேசப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுடைய செவிகளை நீர் திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய காதுகள் வழியாக அப்பா உம்முடைய வார்த்தையின் வல்லமை அவருடைய இருதயத்துக்குள் கடந்து சென்று இருதயத்தின் நிறைவினால் வார்த்தைகள் வெளிப்படட்டும், ஜனங்கள் விடுதலையாகட்டும், அவர்களும் விடுவிக்கப்படட்டும், அவர்களும் சந்தோஷமா இருக்கட்டும். உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உமக்கு பிரியமான பாதையில் அவர்கள் நடத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவரை உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கர்த்தராகிய தேவனை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. உங்களுடைய செவிகளை கர்த்தர் இன்றைக்கு திறந்தார் என்று சொல்லி நான் விசுவாசித்து அறிக்கிறேன். ஆமென்.